Hello friends, welcome back to our Gaandhakannazhagi channel. So இன்னைக்கு வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட லாக்மே வச்சிட்டு எப்படி ஐலைனர் வந்துட்டு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத சொல்ல போறேன். So ரொம்ப லேட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். போமா ஃபர்ஸ்ட் டைமே என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லிக்விட் இப்படி எடுக்கும்போது அப்படியே அப்ளை பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும், நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிக்கணும். ஸோ எடுத்ததும் நம்ம வந்து எக்ஸஸான ஐலைனர்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக எடுத்துடணும். ஸோ நான் இங்கே ஒரு மிரர் வச்சுக்கிறேன், எனக்கு அப்போ தான் வந்து தெரியும், ஈஸியாக இருக்கும். இதே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட் வந்து தின்னாக போடணும். அண்ட் இப்படி வைக்காமல் ஜஸ்ட் இப்படி டவுனில் வச்சுக்கோங்க உங்களோட இப்படி. ஸோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கேப் இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அண்ட் அடுத்து என்ன பண்ணணும், நம்ம ஃப்ரண்ட்டில் பண்ணும்போது கை இப்படி வச்சுட்டு இப்படி உங்களை அதான் என்ன சொல்கிறது, உங்கள் இந்த சீக்ஸில் இப்படி தொட்டுக்கோங்க. தொட்டு இந்த ஃபிங்கர் மட்டும், ஸோ இப்படி தொட்டுட்டு இந்த ஃபிங்கர் மட்டும் இப்படி வரணும், ஓகேங்களா? ஸோ என்ன ஆகும்னா உங்களுக்கு கை இப்படி ஆடாது, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அண்ட் கண் நல்லா இப்படி விரிச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த என்ன சொல்கிறது, அந்த சுருக்கம் ஏதாச்சும் இருந்ததுன்னா அண்ட் ஸ்டிஃபாக வந்து நிற்கும், அதுக்காக தான். அண்ட் உங்களுக்கு என்ன ஷேப்பில் இருக்குங்க ஐன்றது தெரியும். அண்ட் என் கண்ணை பார்த்து பயந்துடாதீங்க. இப்போ என்ன பண்ணால் அப்படியே நீங்கள் முன்னாடி ட்ரா பண்ணியிருப்பீங்கள்ல, அது கூட அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போவும் பாருங்கள், நான் இங்கே உள்ளே ஃபில் பண்ணல, இந்த ஃப்ரண்ட்டில் வந்து ஃபில் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து நான் இன்னும் கொஞ்சம் திக் பண்ணுவேன், பட் இப்போ வந்து இப்படியே விட்டுருக்கேன். இந்த ஐஸில் இருக்கல இதே மாதிரி இங்கே நான் வந்து பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளெல்லாம் ஃபில் பண்ணி கொடுக்குறேன். அண்ட் உங்களுக்கு இன்கேஸ் லைட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணால், ஒன்ஸ் ட்ரை ஆகிடுமா, ட்ரை ஆன பிறகு ஒரு டிப் பண்ணி நான் சொன்ன மாதிரி அந்த கொஞ்சம் எடுத்துகிட்டு எக்ஸஸ் ப்ராடக்ட்லாம் எடுத்துகிட்டு திரும்ப ஒரு கோட்டிங் கொடுங்க, டார்க் ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு லிக்விட் வந்துட்டு காயாமல் அப்படியே இருக்கும்போது நீங்கள் திரும்ப கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, இங்கே கேப் விழுந்து ஆல்ரெடி இருந்த ப்ராடக்ட் வந்துட்டு அது வந்து அழிச்சிரும், அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இங்கே இருக்கல இதே அளவுக்கு நான் இங்கே வந்து கொடுக்க போகிறேன் திக்னஸ். ஸோ இங்கே கொடுக்கும்போது மட்டும் நீங்கள் ரொம்ப கவனித்து கொடுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்ணில் இருந்து. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்துருச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஐஸை வந்து இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இது வந்து மேலே போகும். இது இப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, இது வந்துட்டு தண்ணி வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு அழிஞ்சிரும், அதுக்காக தான். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு தும்மல் வந்துருச்சுன்னா மேலே பார்த்துட்டு தும்முங்க, கீழே பார்த்துட்டு தும்மக்கூடாது. கீழே வச்ச உடனே சொல்கிறேன்.
ஸோ இப்போ நான் இதே மாதிரி இங்கேயும் திக்னஸ் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து கீழேயும் வந்துட்டு நான் ட்ரா பண்ணிடுறேன். இதே இதில் தான் நான் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெல் லைனர் அளவுக்கு இது வந்து டார்க்னஸ் கொடுக்காது, ரொம்ப லைட்டாக தான் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ கீழே எப்படி ஐலைனர் வரைக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் டேரெக்டாக எடுத்ததும் வாட்டர் லைனில் வரைக்கக்கூடாது. வாட்டர் லைன் இல்லாமல் இந்த ஹேர் லைன் இருக்கும் இல்லையா, இந்த இப்போ உங்களுக்கு பிளாக்காக தெரியுதா, இந்த இடத்துல வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ நீங்கள் ரெண்டு ஃபிங்கர் யூஸ் பண்ணிக்கோங்க. அது இந்த கையும் நீங்கள் வந்து மிரர் பிடிச்சிருக்கறனால நான் வந்து ஒரு ஹேண்ட்லேயே இப்படி இழுத்துட்டு பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தெரியுதா, இந்த மாதிரி பண்ணணும். அண்ட் ஹேரில் படாமல் பார்த்துக்கோங்க. ஹேரில் பட்டுச்சுன்னா கீழே எல்லாம் ஆகிடும். இன்கேஸ் ஹேரில் பட்டுச்சுன்னா அப்போவே எடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா, இந்த ஃப்ரண்ட்லேயும் இந்த எண்ட்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இனிமேல் இதுக்கு மேலே வந்து இந்த ஐஸ் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. அடுத்து இந்த ஐஸ்க்கு நம்ம போயிடலாம். ஸோ அடுத்து நான் இந்த ஐஸ் வந்து போட்டுட்டு வரேன். என்னால் வந்து ஒன் ஹேண்டில் வந்துட்டு பண்ண முடியல, அதுக்காக தான். வந்து முடிச்சிட்டேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து உள்ள காஜலும் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஏன்னா நமக்கு வந்து உள்ளே வந்து நான் போடுவேன் தான், பட் இன்கேஸ் வந்துட்டு வாட்டர் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது. ஸோ அதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் டைமில் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். மற்றபடி அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஐலைனரில் போடுறதை நிறுத்திட்டேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு போடுறேன், எனக்கு தண்ணி வருமோன்னு ஒரு யோசனை இருந்தேன், பட் ஒரு லக்கில் தண்ணி வரலை. ஸோ நான் காஜலும் அப்ளை பண்ணுறேன். காஜலுக்கு வந்துட்டு நான் இந்த கே பியூட்டியோட காஜல் தான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உள்ள ஐலைனர் போடணும்னு அவசியமே இல்லை. ஸோ அவ்வளோதான், நான் வந்து லாக்மேயோட ஐலைனர் அப்ளை பண்ணிவிட்டேன். ஸோ காஜலும் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அண்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என் பக்கத்துலேயே குட்டி பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தான் என் ஃபியூச்சரில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இதே போல நல்ல வீடியோ நெக்ஸ்ட் டைம் நான் வந்து பார்க்குறேன்.